கார்த்திகை தீபம் சீரியல் ஆகஸ்ட் 4 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே திரும்புகிறாரு. அப்போ துரை ஃபேமிலியோடு இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துறாரு. இன்னொரு பக்கம் துரை அந்த தீபாவால் நான் பட்ட வலியும் வேதனையும் ஜெயிலில் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதான் 2 பேர்த்தையும் பிடிச்சி கட்டி வச்சாச்சில்லன்னாங்கிறாங்க கூட இருக்கிறவங்க. என்ன எடுத்த ஒரு முயற்சியும் தோல்வியில் போய் முடிஞ்சிருச்சு. வெளியில் வேலை ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள மீறி தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் அத்தை வேற உடம்புக்கு முடியாதவங்க, அத்தை வயசானவங்க, அவங்களையும் கடத்திட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்க உடம்புக்கு முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, ஏன் சோதிக்கிற அப்படின்னு தீபா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்க. என்ன மயக்கம் வந்த மாதிரி இருக்குது. இந்த படுபாவி பசங்க கடத்திட்டு வந்ததுனால பிபி மாத்திரை வேற போடல, தாக்கு பிடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு அபிராமி யோசிச்சுட்ருக்க. கரெக்டாக விக்கல் வேற வந்துடுது. உடனே தீபா ஓடி வந்து அத்தை தண்ணி தாகமாக இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் வேலையை பாருங்கிறாங்க. ஏன் அத்தை மறைக்கிறீங்க, உங்களுக்கு தாகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாம் தாகமாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு அபிராமி கேட்க, அத்தை இந்த ரூமில் தண்ணி எதுவுமே இல்லை, வெளியே இருக்கிற ஆளுங்கக்கிட்ட சொல்லி நான் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க அபிராமி. ஏன் அத்தை வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, உன் கையால் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அதான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே எந்திரிச்சு நிற்கும் போது தலை சுற்றி விடுதுங்க. அத்தை என்னாச்சு, அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. மயக்கம் வர மாதிரி அப்படியே அபிராமிக்கு ஃபீல் ஆகுது. அத்தை உங்களுக்கு உடம்புக்கு முடியல அத்தை, இந்த நேரத்தில் பிடிவாதம் பிடிக்காதீங்க, உட்காருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியை உட்கார வச்சிடறாங்க. வெளியே யாராவது இருக்கீங்களா, அத்தைக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, யாராவது கொஞ்சம் கதவை தரங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா பயங்கரமாக டோரை தட்டிட்டு இருக்காங்க. துரையோட ஆளுங்க ஒருத்தவங்க, அண்ணன் அதானே கையை கட்டாமல் வந்துட்டோம்ல, அதான் கதவை தட்டிகிட்டே இருக்கா, அத்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, கதவை தரங்களேன், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், கதவை தரங்க ப்ளீஸ், கதவை தரங்க, எங்கள் அத்தை மயக்கம் போட்டு விளையாடுற மாதிரி இருக்குது, அவங்க உடம்பு முடியாதவங்க, கொஞ்சம் கதவை தரங்க அப்படின்னு ஒரு பக்கம் தீபா கதவை தட்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கார்த்திக், இவங்க உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஏன் புருஷன்தான் அப்படின்னு சொல்ல. அவர் இப்போ எங்கே இருப்பாருன்னு கேட்க, அவர் இப்போ இங்கே இல்லை, ஊருக்கு போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்ல. இல்லை அம்மா போய் சொல்கிறாங்கங்கிறாங்க அந்த பாப்பா. ஏய் வாய் மூடு, அதிக பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருக்க. இல்லைங்க அவங்க ஊருக்கு தான் போயிருக்காங்க, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை அம்மா போய் சொல்கிறாங்கங்கிறாங்க அந்த குழந்தை. எங்கள் அப்பா காலையில் தான் ஜெயிலேருந்து வந்தார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அம்மா கூட சண்டை போட்டு போனார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்க. குழந்தை தான் தெளிவாக சொல்லிருச்சே, இதுக்கு மேலே எதுக்கு போய் சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, அந்த ஆள் செய்கிற தொழில் நடந்துக்கிற விதம் எதுவுமே எனக்கு பிடிக்கல, அவரை பற்றி பேசுகிறது கூட கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட நான் போய் சொன்னேன், இல்லைனா என் குழந்தை உசுரை காப்பாற்றுற உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி இப்போவாவது சொல்லுங்கள், அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்க, சத்தியமாக தெரியல தம்பி, அவர் இங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய மாட்டிங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே போனார், அது மட்டும்தான் தெரியும் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்க. இவங்க சொல்கிறத பார்த்தா காலையில் தான் துரை ஜெயிலேருந்து வந்திருப்பார் போல், அம்மாவையும் தீபாவையும் கடத்தினது இன்றைக்கி தான், எனக்கும் தீபாவுக்குமான ஒரே எதிரி அந்த துரை தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, என்ன ஹெல்ப் தம்பிங்கிறாங்க அந்த அம்மா. உங்கள் ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தம்பி ஏதாவது பிரச்சனையா ஃபோன் நம்பரெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இல்லை நீங்கள் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல. அந்த அம்மாவோ ஃபோன் நம்பர் சொல்லிடுறாங்க. கார்த்திக் அதை நோட் பண்ணி சரவணனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சார் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன், அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு ட்ராக் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே கார்த்தின்னு சொல்லிடுறாரு அவரும். தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தம்பி பிரச்சனை எதுவும் இல்லையே, நீங்கள் ஃபோனில் பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டுருக்க. அதெல்லாம் எந்த பயமும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பிடுறாரு. அந்த ஆள் ஏதோ தப்பு பண்ணுறா, இந்த தம்பி அதை மறைக்கிறாரு, என்ன தப்புன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க துரையோட ஒய்ஃப். இங்கே தீபா பயங்கரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போது டேய் போய் கொஞ்சம் என்னன்னு பாருங்கடா அப்படின்னு துரை சொல்லிட்டுருக்க. உடனே ஷார்ப்பு, அண்ணன் அவள் ஏற்கனவே தப்பிக்க பார்த்தவண்ண, அவளை பாவம் பார்த்து டோரை ஓப்பன் பண்ணோம், திரும்பவும் தப்பிக்க பாப்பா, அவளுக்கு இடத்த மட்டும் காட்டிடக்கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. டேய் கொலங்கார பாவீங்களா, தயவு செஞ்சு கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. துரை உடனே டேய் ரொம்ப சவுண்டு விடுறா, போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல 2 பேர் போய் பார்க்குறாங்க. ஏய் எதுக்கு இப்போ கதவை தட்டிகிட்டே இருக்க, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க, தீபா அவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க வெளியே.
டேய் ஓடுறா பாரு புடி அப்படின்னு துரை சொல்ல, நான் ஓடலை, நான் தண்ணி எடுக்க தான் வந்தேங்கிறாங்க தீபா. உள்ளே இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு தீபாவை உள்ளே இழுத்துட்டு போக சொல்கிறாங்க அந்த ரவுடிங்க கிட்ட. அவங்களும் அதே மாதிரி அந்த ரூமுக்கே திரும்பவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குற, இதுக்கு தான் உள்ளே இருந்து கத்தி ட்ராமா பண்ணியா அப்படின்னு துரை கேட்க, நான் ஒன்றும் ட்ராமா பண்ணல அத்தை. அத்தை உடம்பு முடியாமல் மயக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும்னு தான் எடுக்க போனேன். பாருங்க என் அத்தை எப்படி மயங்கி கிடக்குறாங்கன்னு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு தீபா கேட்டுருக்கா. அதெல்லாம் ஒன்று தர முடியாது, அமைதியாக இருங்கிறாங்க துரை. என் அத்தை மயங்கி கிடக்குறாங்க, குடிக்க தண்ணி கேட்டால் கூட தரமாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏன் இப்படி இறக்கமே இல்லாமல் இருக்க? அவங்களுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்க, இப்போ அவள் கண்முழிச்சு என்ன பண்ண போகிறா? அவள் அப்படியே கிடக்கட்டும், மயக்க மருந்து செலவாது மிச்சமாகும், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு துரை சொல்ல, ஏன் இப்படி நடந்துக்கிற? இந்த இடத்துல உன் பொண்டாட்டியோ இல்லை குழந்தையோ இருந்தா இப்படி தான் இறக்கமே இல்லாமல் நடந்துப்பியா? அவங்களுக்கு பிபி வேற இருக்குது, ஏதாவது ஆகிட போகுது, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், தண்ணி கொடுங்க அப்படின்னு தீபா கேட்டுட்ருக்க. இங்கே பாரு, நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் சத்தம் போட்டாலும் தண்ணியெல்லாம் தர முடியாது, சத்தம் போடாமல் பேசாமல் உட்காரு, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் 2 பேருக்கு அதையும் இங்கேயே முடிச்சிருவேன், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு துரை போக, டே நீ சரியான கல் நெஞ்சக்கார பாவியாக இருக்கியே, கொஞ்சம் தண்ணி கூடுன்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்கிறியே, கார்த்திக் சார் வந்தார்னா உங்கள் கும்பலே தலை தெரிச்சு ஓடும் பாரு அப்படின்னு தீபா சொல்லிட்டுருக்க. என்ன பயமுறுத்தி பார்க்குறியா? இந்த இடத்த போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாது, கார்த்திக் ஒரு பொடி பையன், அவன் கண்டுபிடிச்சிருவானா அப்படின்னு துரை கேட்க, டேய் நீ எந்த தேசத்துக்கு போனாலும் அங்கேயும் உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பாருடா, அவர்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தீபா சொல்லிட்டுருக்க. டேய் இவ ரொம்ப பேசுகிறா, இவ்வளோ பிடிச்சி கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல, டேய் ரொம்ப துள்ளாதீங்க, கார்த்திக் சார் அவங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை இப்படியும் வந்துடுவார் தெரியுமா அப்படின்னு கேட்க, எப்படி வருவான் அப்படின்னு துரை கேட்க, கரெக்டாக கார்த்திக் வந்து டோரை அப்படியே எட்டி உதைக்கிறாங்க. வந்துட்டார்ல அப்படின்னு தீபா சொல்ல, டேய் என்ன சத்தம்னு போய் பாருங்கடா அப்படின்னு துரை 2 பேர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கார்த்திக் வந்து உள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. உடனே ஷார்ப் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் தீபா பயங்கரமாக அபிராமியை எழுப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்துல எல்லாம் தெளிச்சு, அத்தை ஏந்திரிங்க கார்த்திக் சார் வந்துட்டாங்க, அத்தை வேற மயக்கமாயிட்டாங்களே, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு தீபா யோசிச்சுட்ருக்க. ரவுடிங்கெல்லாம் வெளியே ஓடவும் உடனே கார்த்திக், தீபா அம்மாவை பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவங்கள துரத்திட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சரவணன் வராங்க. கார்த்திக் எங்கேன்னு சொல்லி அவர் கேட்க, அவர் அவங்கள துரத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு தீபா சொல்ல, இவங்க மயக்கமாயிட்டாங்க சார், இவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் தீபாவும் அபிராமியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் துரை பயங்கரமாக ஓடிட்டுருக்காரு. அப்போது துரையை பிடிச்சி அடிச்சு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு கார்த்திக். சார் ஏன் சார் அந்த துரையை விட்டுட்டு வந்தீங்க? அவன் அத்தைக்கு தண்ணி கூட கொடுக்காம தான் இப்படி ஆயிடுச்சு அத்தைக்கு அப்படின்னு தீபா கார்த்திக்கிட்ட சொல்ல, அம்மா இப்போ குணமாகணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம், அதுதான் மண்டையில் ஓடிட்டே இருக்கு அப்படின்னு தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக டாக்டரும் வந்துடுறாங்க. டாக்டர் இப்போ அம்மாவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? வயசானவங்களை எப்படி பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு தெரியாது? அவங்க உடம்புல எனர்ஜியே இல்லை, மார்னிங்லேருந்து எதுவும் சாப்பிடல போல இருக்குது, வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கீங்க, வயசானவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாதா? அவங்களுக்கு இப்போது பிபி லோ ஆகி சுகர் அதிகமாகி மோசமான கண்டிஷனில் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, அம்மா இப்போ கண் முழிச்சிட்டாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இன்னும் கண் முழிக்கல, மயக்கமாக தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் திரும்பவும் உள்ளே போயிடுறாங்க. தீபா சொன்னது டாக்டர் சொன்னதையும் எல்லாம் கார்த்திக் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. தீபா நீங்கள் அம்மா கூட இருந்து பார்த்துக்கோங்க, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கார்த்திக். அந்த டைமில் கரெக்டாக துரை வீட்டுக்கு ஓடி வந்து, ஜெயா உனக்கும் குழந்தைக்கும் தேவையான ட்ரெஸ்ஸை ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, எதுக்காக கிளம்ப சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இங்கே பாரு இந்த ஒரு வாட்டி நான் சொல்கிறத கேளு, எல்லா உண்மையும் அந்த கார்த்திக் தெரிஞ்சிருச்சு, என்னை தேடி இங்கே வருவான், அதனால கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வராரு. ஜெயாவும் அவங்க குழந்தையும் கரெக்டாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக கார்த்திக் வந்துடுறாங்க. டேய் உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, எங்கள் அம்மா என்னடா பண்ணாங்க, அவங்க வயசானவங்க, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகவும், அம்மா எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு துரையோட குழந்தை கத்தவும், பாரியா உன் பொண்ணு உன்னை பார்த்தே பயப்படுது, இதுவா வாழ்க்கை? பெண் குழந்தைங்க எப்போவுமே அப்பா கிட்ட தான் பிரியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ என்னைக்காவது ஒரு நாள் பாசமாக உன் பொண்ணுகிட்ட பேசியிருக்கியா? இல்லை அதை பேச சொல்லியாவது கேட்டிருக்கியா? உன்னை பார்த்து உன் குழந்தை பயப்படுற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வளர்ந்துருக்க. உன் ஒய்ஃபு உன் குழந்தை 2 பேருமே உனக்கு இருக்காங்க, அவங்க 2 பேரும் உன்னை வெறுக்கிறாங்க. அப்போ யாருக்காக நீ இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற, ரவுடித்தனம் பண்ணுற?
உன் குடும்பத்தை தொலைச்சிட்டு நீ ஜெயிச்சேனையே பிரயோஜனம் அப்படின்னு கார்த்திக் துரைக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. தம்பி மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க, அப்பாவாச்சும் இந்த ஆள் திருந்துறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. அந்த குழந்தை மனசுல எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்கும்னு உனக்கு தெரியுமா? உன் பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் கார்த்திக், ஏன் அப்பா ஃபோட்டோவை பார்த்து டிஸ்டர்ப் ஆகுறீங்க, அவர் உங்களை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் மை டேடி இஸ் ஏ ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதே நான் சொன்னால் எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. ஏன் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஏன்னா எங்கள் அப்பா நல்லவர் இல்லையே கெட்டவர், அதனால தான் நான் எங்கள் அப்பா ஹீரோன்னு சொன்னால் இல்லை எங்கள் அப்பா ஹீரோ இல்லை வில்லன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் தனியாக வந்து அழுவேன். ஒரு நிமிஷம் அங்கிள்னு சொல்லிட்டு போய் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கார்த்திக் கையில் கொடுத்துட்டு, இதை பாருங்க அங்கிள், இந்த ஃபோட்டோ பேப்பரில் வந்ததுலேருந்து ஸ்கூலில் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போல்லாம் எனக்கு அழுகையாக வரும். சாமியை எங்கள் அப்பாவை ஏன் இப்படி எனக்கு கொடுத்தேன்னு சொல்லி நான் திட்டுவேன். ஆனால் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு அங்கிள், எங்கள் அப்பா எப்போ ஹீரோ ஆவாருன்னு. நானும் வெளியில் எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பாவை ஹீரோன்னு சொல்லணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்ல, ஃப்ளாஷ்பேக்காக அதோடு முடிச்சுட்டு, படிக்கிற வயசில் எல்லா குழந்தைங்களும் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கும் தெரியுமா, ஆனால் உன் பொண்ணு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறா பாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரது உனக்கு வேணால் அவமானமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் பொண்ணையும் ஒய்ஃபையும் நினச்சி பாரு, வெளியிலையும் சொசைட்டிலையும் அசிங்கப்பட்டு தான் நிற்பாங்க. இப்போ கூட உன்னை என்னால் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும், ஆனால் ஏன் செய்யாமல் இருக்குன்னு தெரியுமா? உன் குழந்தைக்காக தான். நான் சொல்கிறதுக்காகவோ இல்லை மற்றவங்க சொல்கிறதுக்காகவோ நீ ஒன்று திருந்தி வாழ வேண்டாம், உன் பொண்ணுக்காக திருந்தி வாழப்பாரு, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு கார்த்திக் சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.